என்னப்பா நம்ப முடியுதா? ஒரு வழியா அந்த 18 வருஷ காத்திருப்புக்கு 2025ல விடை கிடைச்சிருச்சு. ஈசாலா கப்பு நம்தேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஈசாலா கப்பு நம்மதேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு திரியிறாங்க. ஆனா கிரிக்கெட்ல கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் தான். அடுத்த நாளே அடுத்த சவாலுக்கு ரெடி ஆகணும். இப்போ 2026. இந்த வருஷம் ஆர்சிபி வெறும் ஒரு டீம் இல்ல, அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இது வரைக்கும் கப்புக்காக ஆடினவங்க இப்போ கப்பை தக்க வைக்க போறாங்க. இந்த 2026 சீசன்ல ஆர்சிபியோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, அவங்க பலம் என்ன, பலவீனம் என்ன, இதை பத்தி தான் சிபிசி தமிழ் ஸ்டைல்ல இன்னைக்கு விடாவாரியா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில ஒரு ஷாக்கிங் வீக்னஸை பத்தி சொல்ல போறேன். முதல்ல மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு செம மூவ் பத்தி பேசியாகணும். 17 பிளேயர்ஸ். ஆமாங்க, போன வருஷம் கப்படிச்ச அதே கோர் டீமை அப்படியே தக்க வச்சிருக்காங்க. வின்னிங் காம்பினேஷனே ஏன் மாத்தணும் அப்படிங்கிற அந்த தெளிவு ஆர்சிபி கிட்ட முன்னாடி இருந்தது இல்ல, ஆனா இப்போ இருக்கு. இவங்க கிட்ட ஏலத்துல இருந்தது வெறும் 16.40 கோடிலாம். ஆனா அதை ரொம்ப வைஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்துல பிக் 3 பிளேயர்ஸை மட்டும் நம்பி இருந்த ஆர்சிபி இப்போ ஒரு பேலன்ஸ்டு சைடா மாறி இருக்காங்க. இதுதான் இந்த சாம்பியன் ஆர்சிபியோட சக்சஸ் சீக்ரெட். பேட்டிங்னு வந்தாலே அங்க நம்ம கிங் கோலி தான் ராஜா. போன சீசன்ல 657 ரன்ஸ், 144 ஸ்ட்ரைக் ரேட். கோலி T20க்கு ஸ்லோன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அவரோட பேட் தான் பதில் சொல்லுச்சு. இந்த வருஷமும் அதே வெறியோட களமிறங்குவாரு. அவருக்கு ஜோடியா ஃபில் சால்ட். இவரை பத்தி சொல்லணும்னா பவர் பிளேயை இவரை விட பயங்கரமா யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. கோலி ஒரு பக்கம் ஆங்கர் ரோல் பண்ணா, சால்ட் மத்த பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. இந்த ஓப்பனிங் ஜோடி தான் மற்ற டீம்ஸ்க்கு பெரிய தலைவலி. அடுத்து நம்ம வெங்கடேஷ் ஐயர். KKR டீம்ல 23 கோடிக்கு மேல விலை போனவரை ஆர்சிபி வெறும் 7 கோடிக்கு ஒரு பார்கெயின் பை பண்ணியிருக்காங்க. இதுதாங்க மாஸ்டர் கிளாஸ். ஸ்பின்னர்களுக்கு எதிராக வெங்கடேஷ் ஐயர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பஞ்ச் கொடுப்பாரு. இது மிடில் ஓவர்ஸ்ல ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம கேப்டன் அமைதியான புயல் ரஜத் படிதார். 2025ல ஆர்சிபி கப்பு ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் இவரோட கூல் கேப்டன்சி தான். கோலி மாதிரி ஒரு ஜாம்பவான் இருக்கிற டீம்ல தன்னை முன்னிலைப்படுத்திக்காம டீமை முன்னிலைப்படுத்துற அந்த குணம் படிதார்கிட்ட இருக்கு. இது ஒரு சம ஸ்கில் பாஸ். ஃபினிஷிங்னு பார்த்தா டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட்னு ஒரு பட்டாளமே இருக்கு. ஆனா இப்போ ஒரு புது தலைவலி வந்திருக்கு. அதுதான் ஜேக்கப் பெத்தல். இந்த 22 வயசு பையன் T20 வேர்ல்ட் கப்ல இந்தியாவையே ஒரு கை பார்த்துட்டாரு. இப்போ இவரை ஆர்சிபி பிளேயிங் லெவல்ல கொண்டு வரணும்னா யாரை வெளியே அனுப்புவாங்க? டிம் டேவிடா இல்ல சால்ட்டா? இது கோச் ஆன்டி பிளவருக்கு ஒரு இன்கிரெடிபிள் தலைவலி தான். நீங்க சொல்லுங்க, பெத்தேல் ஆடினா யாரு வெளியில போகணும்? கமெண்ட்ல சொல்லுங்க. பவுலிங்ல ஹேசல்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமார். ஸ்விங் பண்றதுல 2 பேருமே கில்லாடிங்க. போன சீசன்ல ஹேசல்வுட் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஆனா இப்போதான் அந்த ஷாக்கிங் வீக்னஸுக்கு வரும். அதுதான் ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக். சுயாஷ் சர்மா ஒரு நல்ல டேலண்ட் தான், ஆனா அவரே ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்றதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். சின்னசாமி கிரவுண்ட்ல பந்த காத்துல விட்டாலே சிக்ஸர் போயிடும். அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்பின்னர் இல்லாதது ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ஓட்டை. குணால் பாண்டியா போன வருஷம் மாதிரி விக்கெட் எடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ ஓவராலா பார்த்தா ஆர்சிபி ஒரு பேலன்ஸ்டு சைடா தான் தெரியுறாங்க. பேட்டிங்ல பயங்கரமான ஃபயர் பவர் இருக்கு, பாஸ் பவுலிங்ல ஸ்விங் இருக்கு. ஆனா அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஒரு சின்ன கவலை. இதை மட்டும் இவங்க சரி பண்ணிட்டா 2026ல பேக் டு பேக் டைட்டில் அடிக்கிறது உறுதி. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஆர்சிபி பிளேயர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிபிசி தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டீமோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.